எண்ணெயில் தான் வந்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம ஒரு பேனில் நிலக்கடலை வறுத்துக்கலாம். ஒரு அரை கப்பு நிலக்கடலை போட்டிருக்கேன். வறுபட்டுருச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதிலே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வெடிச்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து இப்படி சின்ன சின்ன பல்லா எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம அந்த பேன்ல போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம அந்த நிலக்கடலை எள்ளு கூட சேர்ந்து இது 3ஐயும் சேர்த்து மிக்சியில நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் 1 கப்பு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இதில் 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா மசிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய குடமிளகா இப்படி மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நிலக்கடலை, தேங்காய், எள்ளு 3 சேர்ந்து நல்லா ஃபைன் பேஸ்டாக பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் அரைச்ச அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். கிரேவி ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம நிலக்கடலை, எள்ளு இதெல்லாமே வந்து ரொம்ப கெட்டித்தன்மை கொடுக்கக்கூடியது. அதனால கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்புறம் கொதிச்சு வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நான் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மசாலா பேஸ்ட்டு வந்து நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து சர்விங் பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட பாட்டி சமையலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பை ஃப்ரெண்ட்.